ஜெபம் செய்வோம். எங்கள் அருளிறைந்த ஆண்டவரே, இந்த தபச கால சிலுவை பயணத்தின் வழியாய் தேவரீர் நாங்கள் ஒருமுகப்படுத்தவும் உடைய திருவார்த்தைகளின் வழியாய் எங்கள் சிந்தைகளை தேவரீர் உடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்யவும் இந்த நாளையும் இவ்வேளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த தபசு கால சிலுவை பயணத்தின் தியான வேளையிலே நாம் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். இந்த 40 நாட்களும் குறிப்பாக கடவுளுடைய வார்த்தையின் வழியாக நம்முடைய ஆன்மீக பற்றுறுதியையும் விசுவாசத்தையும் நாம் வெளிப்படுத்துவதற்கு இந்திய தேசிய மிஷனரி இயக்கத்தின் வழியாய் இப்பேற்பட்ட சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக, அருளுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதியை நாம் இப்பொழுது கேட்போம். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாவமன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் என்பது. வாசிக்க கேட்ட திருவார்த்தையின் அடிப்படையிலே இங்கே அழுத்தம் நிறைந்த சூழலாக இந்த திருவார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் என்று சொல்லி இந்த திருவார்த்தையிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருள் வார்த்தையிலே கடவுளுடைய அடியவர் திருமுழுக்கு யோவான் ஆன்மீக பற்றுறுதியிலும் வாழ்விலும் மக்களை அறைகூவல் விடுப்பதற்கு இப்பேற்பட்ட நிலையின் வழியாய் மன மாற்றத்தை குறித்தும் வாழ்வின் தன்மையை குறித்தும் அதன் தேவைகளை குறித்தும் இந்த வார்த்தையிலே அவர் எடுத்துரைக்கின்றார். இயல்பாகவே 40 நாட்கள் என்று குறிக்கப்படுகிற இந்த எண் புதிய மாற்றத்தையும் புதிய ஆன்மீகத்தையும் புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையையும் நமக்கு தரக்கூடியதாகவே அமைகிறது. ஏனென்றால் திருமறையின் துவக்கத்திலிருந்தே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 40 என்று சொல்லப்படுகிற இந்த எண் எல்லா நிலைகளிலும் புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையும் அளிக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது. படைப்பின் துவக்கத்திலே 40 நாட்கள் பெருவெள்ளம் ஏற்பட்ட நிலையிலே ஆண்டவர் நோவாவை பாதுகாத்து புது உலகை படைக்கின்றார். மோசேயினுடைய வனாந்தர பயணத்திலே அங்கே இறைவனோடு கூட 40 நாட்கள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். சினாய் மலையிலே மோசே கடவுளுடைய வார்த்தையையும் திருக்கட்டளையும் பெற்றுக்கொள்வதற்கு 40 நாட்கள் தன்னை அர்ப்பணம் செய்து கடவுளுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்படி பல்வேறுபட்ட நினைவுகள், அது யோனாவின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனம் மாற்றப்பட்ட நிலையிலே மீண்டும் இந்த 40 நாட்கள் என்கிற நிலையானது வாழ்விலே புதிய தெளிவையும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடியதாகவே அமைகிறது. அதே போன்று எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்விலேயும் நாம் பார்க்கலாம். 40 நாள் நெடுந்தூர பயணம் அவருடைய வாழ்வின் பல மாற்றங்களையும் புதிய ஆன்மீகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அது வழிவகுத்தது என்பதையும் நாம் அங்கே புரிந்து கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலேயும் நாம் பார்க்கின்றோம். அங்கே இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தன்னுடைய வனாந்தர பயணத்தின் வழியாய் அங்கே ஆண்டவருடைய வாழ்வையும் அருளையும் புதிய ஆன்மீகத்தையும் தன்னுடைய திருப்பணியின் துவக்கத்திலேயே பெற்றுக்கொள்ளுகிறார். ஒருவேளை அது வனாந்தர பயணமாகவும் அல்லது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்குரிய சூழலாகவும் அமைந்திருந்தாலும் அந்த 40 நாட்கள் தன்னை ஒருமுகப்படுத்தி இறைவனுடைய திருச்சித்தத்திற்கு நேராக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். உயிர்த்தெழுதல் திருக்காட்சியிலேயும் பார்க்கலாம். உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு 40 நாட்கள் அவர் பரமேறுகிற நிலையையும் அங்கு நாம் பார்க்கிறோம். புதிய மாற்றம், புதிய தெளிவு, புதிய சிந்தனை, புதிய நம்பிக்கை. இந்த 40 என்கிற நிலையிலே இப்பேற்பட்ட இந்த தபசு காலங்களின் சூழல்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு நாம் இந்த புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் புதிய ஆன்மீகத்தையும் புதிய பற்றுறுதியையும் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்கிற சூழலிலே இங்கே யோவான் அருள் வாக்கு உரைக்கின்றார். நீங்கள் பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்விற்கான புதிய அழைப்பாக இங்கே யோவான் தன்னுடைய
சார்ந்த மக்களை இங்கே அறைகூவல் விடுக்கின்றதை நாம் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக மனம் திரும்பி மூழ்குதல் என்பது வாழ்வின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மனம் திரும்பி மூழ்குதல் வாழ்வின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மனம் திரும்பாமல் மூழ்குவது என்பது வாழ்விற்கு அப்பாற்பட்ட நிலையிலே காணப்படுகிறதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே மனம் திரும்புகிற பொழுது புதிய மாற்றத்தையும் புதிய வாழ்வையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த தவச காலங்கள், குறிப்பாக இந்த நாளின் துவக்கத்திலே அப்பேற்பட்ட ஒரு புதிய ஆன்மீகத்தை, புதிய வாழ்வை இறைவா நீர் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என் வாழ்விற்கும் என் திருச்சபைக்கும் என் சமூகத்திற்கும் தர வேண்டும் என்கிற ஒரு நிறைவான அருளோடு கூட இந்த நாளில் நாம் எதிர்நோக்குவதற்கு குறிப்பாக காத்திருக்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் பல்வேறு நிலைகளுக்கு மத்தியிலே தனது மக்களை மீட்டெடுக்கின்றார். அதன் அடையாளமாகத்தான் படைப்பின் துவக்கத்திலிருந்து பல்வேறுபட்ட செயலாக்கங்களை அனுபவ ரீதியாகவும் பல்வேறு திருமறை சான்றுகளின் வழியாகவும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த மனமாற்றம் அல்லது இந்த திருமுழுக்கு என்கிற இந்த நிலை இங்கே பயன்படுத்தப்படுகிற இந்த சூழல் வாழ்வின் அடித்தளத்தின் ஒரு புதிய அமைப்பையும் புதிய வாழ்விற்கு நேரான சூழலையும் இது கற்றுத்தருகிறது. இட் கால்ஸ் us to have the foundation of new life. ஆகவே இது வாழ்வின் நிலைகளிலே மனமாற்றத்திற்கு மாத்திரம் அல்ல. It's not only for the sign of repentance, but also it is the foundation of new life. புதிய வாழ்விற்கான அடித்தளம். இந்த மாற்றம் என்பது வாழ்க்கையில் புதிய அடித்தளமாக நம்முடைய வாழ்க்கையிலே அமைகிறதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் பல்வேறு மனநிலைகளிலிருந்து பாவ சூழல்களிலிருந்து உழன்று கொண்டிருந்த மக்களுக்கு இங்கே திருமுழுக்கு யோவான் ஒரு பெரிதான அழைப்பை கொடுக்கின்றார். மனம் மாறி கடவுளுடைய வாழ்வையும் மன்னிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore, this Lenten season wants to legitimize our spirituality. இந்த தபசு காலங்கள் நம்முடைய ஆன்மீக பற்றுறுதியை அழுத்தத்தோடும் நல் உதாரணத்தோடும் முன்மாதிரிகளான அனுபவங்களோடும் நம்மை நேர்முகப்படுத்துவதற்கு அழைப்பிக்கின்றது. இன்றைக்கு நாம் இழந்து போன ஆன்மீகத்தை வேறொரு நிலைகளிலே இருக்கின்ற மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த 40 நாட்கள் என் வாழ்க்கையின் வழியாய், என் ஆன்மீக பற்றுறுதியின் வழியாய் எவ்விதமான மாற்றங்களையும் புதிய சூழல்களையும் புதிய ஆன்மீகத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆரம்பிக்க இருக்கிறேன் என்பதையும் இன்றைக்கு நினைவூட்டுவதற்கான நாளாகவும் இது அமைகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்வின் அனுபவங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் என்ன? நம்முடைய வாழ்வின் அடித்தளங்களின் மூலமாக நாம் உருவாக்கக்கூடிய சித்தாந்தங்கள் இன்றைக்கு என்ன? புதிய வாழ்வின் நிலைக்கு ஆண்டவர் மீண்டும் நம்மை அறைகூவி அழைக்கின்றார் இந்த திருவார்த்தையின் வழியாக. இங்கே 3வது குறிப்பு நான் சொல்லக்கூடிய காரியம், இந்த திருவார்த்தையிலிருந்து மாற்றம் என்பது வாழ்வின் அர்ப்பணமாக ஏற்படுத்தப்படுகிறது. It becomes a commitment of new life. புதிய வாழ்க்கையின் அர்ப்பணமாக இது மாற்றப்படுகிறது. இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, இந்த மனமாற்றத்தை நாம் உட்கொள்ளுகிற பொழுது, அல்லது அந்த மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது நமது வாழ்வின் அர்ப்பணமாக மாறுகிறது. ஆகவேத்தான் ஒருவேளை பிற சமயத்து நண்பர்கள் இந்த 40 நாட்கள் சக மனிதர்களாக பாவித்து வந்த மக்களை ஒருவேளை அந்த காலங்களிலே அவர்கள் மற்றவர்களை கூட சாமி என்று அழைக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இந்த 40 நாட்களும் தங்கள் காலணிகளை கூட இழந்து வெறும் கால்களின் வழியாக அவர்கள் நடப்பிக்கின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். தங்கள் மேலாடைகளை கூட களைந்து அவற்றின் மூலம் தங்களுடைய ஆன்மீக பற்றுறுதிகளை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இப்பேற்பட்ட அடியவர்களுக்கு இவ்விதமான ஆன்மீகம் நிலை பெறும் என்று சொன்னால் என்னுடைய அர்ப்பணம் இன்றைக்கு எவ்விதமான புதிய தன்மையையும் புதிய மாற்றத்தையும் இந்த சமுதாயத்திலே உருவாக்க முடியும்? ஒருவேளை இந்த தபசு கால தின தியானம் என்னுடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றி புதிய வாழ்வை அமைப்பதற்கான அறைகூவலாக இந்த நாள் அமைகிறது. இந்திய சுவிசேஷ மிஷனரி இயக்கத்தின் வழியாய் நடப்பிக்கின்ற ஊழியங்கள் மாத்திரமல்ல, ஏற்படுகிற நிலைப்பாடுகள், திருப்பணியின் அடித்தளங்கள், இவைகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்வையும் அனுபவங்களையும் நாம் உள்ளடக்கி, இறைவா, வாழ்விற்கு நேரான செயலுக்கு என்னை நான் அர்ப்பணம் செய்கிறேன், நீர் அப்பேற்பட்ட வாழ்வுக்கு என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்பதற்கு குறிப்பாக அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை
இந்த மாற்றம் மொழி, இனம், சாதி, சமயம் இவைகள் எல்லாவற்றையும் கடந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கான அறிகுறிகளாக இவைகள் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்வின் மாற்றம் என்பது ஏதோ திருச்சபையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற உறுப்பினராக அல்லது இயக்கத்தின் வழியாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒப்பந்தங்களாக மாத்திரமல்ல, இறைவனோடு கூட நாம் இருந்து கொள்கிற பொருத்தனைகளாகவும் இந்த சமூகத்தோடு கூட நான் செய்ய வேண்டிய கடமைகளாகவும் இவைகள் பார்க்கப்படுகிறது. இப்பேற்பட்ட வாழ்விற்கு நேராக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமுழுக்கு யோவானின் திருவார்த்தைகள், பாவ மன்னிப்பு அடைய நீங்கள் மனம் மாறி இந்த வாழ்வுக்கு நேராக நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி அறைகோல் கொடுக்கின்றார். இந்த சிலுவைக்கு நேராய், இந்த சிலுவை யாத்திரையிலே, இந்த பயணத்திலே நம்மை நாம் ஒருமுகப்படுத்தி, இறைவா, இப்பேற்பட்ட இந்த புதிய ஆன்மீகத்தின் மூலம் நான் என்னை அர்ப்பணம் செய்து அந்த மாற்றத்தையும் தேவரீர் அந்த அடித்தளமான வாழ்வையும் அர்ப்பணத்தையும் எனக்கும் என்னுடைய சமூகத்திற்கும் நீர் தாரும் என்று சொல்லி கேட்போம். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஒருவர் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி, இந்த பயணத்திலே ஆண்டவரே, என் நலன்களை நான் சற்று அகற்றி உமது சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டு உமையே நோக்கி நான் பயணிக்க அருள் தாரும் என்று சொல்லி அவருடைய திரு சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். உண்மையாகவே இந்த மாற்றத்தின் துவக்கம் இந்த நாளிலே மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் நம்மோடும் நாம் செய்கின்ற திருப்பணிகளோடும் அமையும் என்பதில் ஐயமில்லை. அப்பேற்பட்ட வாழ்வையும் அருளையும் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்தருளுவார். இந்த சிலுவை பயணத்தின் வழியாய் அப்பேற்பட்ட ஒரு புதிய ஆன்மீகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். கடவுளுடைய பேரருள், அவருடைய தெய்வீக பிரசன்னம் உங்கள் அத்துணை வேரோடும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்திலே இந்த நாளிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். மாற்றத்திற்கு நேராக நீர் எங்களை அழைக்கின்றீர். உமது திரு வார்த்தைகளின் வழியாய் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து அதன்படி நடக்க நீர் அருள்தார். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே தொடப்பட்ட அத்துணை வேரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய தூய சிந்தை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய அருளுக்கும் அவருடைய பேராற்றலுக்கும் உங்கள் அத்துணை பேரையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அத்துணை பேரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.